ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ தான் முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆலுவல இசக்கி அம்மன் கோவிலில் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி திருவிழா அட்டன் பண்ணிட்டு அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த தடவை அந்த கோயிலிருந்து வந்து எங்கள் கடைக்கு வந்து அன்னதானத்துக்கு அரிசி ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் கொடுக்குறது வழக்கம். ஆனால் இந்த ஒரு வருஷம் மட்டும் நாங்கள் கொடுக்கல. ஏன்னா எங்கள் மாமா இறந்து ஒரு வருஷம் ஆகலை. அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அப்படியே ஈவினிங் வந்து நாங்கள் குளச்சல் பீச்சுக்கு போயிருந்தோம். பக்கத்துலேயே பார்க் இருந்துச்சு. நான் கொஞ்ச நாள் அந்த மார்த்தாண்டம் ஏரியாவில் சுற்றி பார்க் இருக்கான்னு தேடினேன். வசமாக ஒரு பார்க் சிக்கிக்கிட்டு பார்க்கில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படி பீச்சுக்கு போயிட்டோம். சின்னதுலலாம் இந்த பார்க்கு பீச் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். இப்போ வயசு ஆக என்னடா பார்க் என்னடா பீச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் குழந்தைங்க நல்ல விதமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம சின்னதில் என்ஜாய் பண்ண மாதிரி. அதனால் மஸ்ட்டு கண்டிப்பாக எப்படியும் மாதத்தில் 2 தடவை கூட்டிகிட்டு போக பாருங்கள். நம்மளும் வீட்டிலேருந்து கண்ணா பின்னான்னு யோசிக்காமல் நேராக பீச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் பீச்சை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த மெடிடேஷன் பண்ண ஃபீலிங் கிடைக்கும். மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். பாய்.